குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மீனராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய சனியும் பார்க்குறார். நல்ல விஷயம். ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2-9க்கு அதிபதியான செவ்வாய் போய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நல்ல விஷயம்தான். ஏன்னா 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக 10ஐயும் 11ஐயும் பார்த்துரும். தர்ம கர்மாதிபதி யோகம் பார்வையில் ஏற்படுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று உடன் புதனோடு இணைவு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், இங்கே சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரிய பகவான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடையுது. பொதுவாக மீன ராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது, மீறி நன்மைகள் நிறையா கொடுக்கும். சூரியன் 6ல் மறைகிறாரே, ஒரு ஒளி கிரகம் மறையுத, நிறைய நன்மைகளை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்காருங்க. ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 7ஆம் அதிபதி 6ல், 4 கூடியவர் 6ல். இது ரெண்டுமே ஒரு சௌகரியமான ஒரு அமைப்பு இல்லை. ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி 21 வரைக்கும் அந்த 16 நாட்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமான சூரியனோட சேர்ந்திருக்குது. புத ஆதித்ய யோகத்தை அது ஏற்படுத்துது. நல்ல விஷயம். 21ஆம் தேதி, அதாவது ஆவணி 21ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை அடைகிறாருங்க. அதாவது உங்களுடைய 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலம் அடையக்கூடிய ஒரு காலம்னா அது இதுதான். சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் புதனை பொறுத்தளவுக்கு. அடுத்தது ஆவணி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3-8க்கு அதிபதி 8ல் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதாவது சுக்கிரன் 3 ராசிகளில் பலமாகும். மீன ராசியில் உச்சம், ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ஆட்சி. ஆனால் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து அது முழு பலனை செய்யும் அப்படின்ற ராசி ஏதாவது இருக்கான்னா அது துலா ராசி தான். துலா ராசியில் சுக்கிரன் வந்துட்டால் சுக்கிரனே குஜி ஆகிடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி துலாம். அங்கே வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தில் உட்கார போகிறார். அட்டமஸ்தானம் முழுக்க பலமடையுது. பாருங்கள், 5ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் உச்சமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் பலமாக இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சி பலத்தில் இருக்காரு. 5, 6, 7, 8 இந்த பாவங்கள் முழு பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம். ரைட். ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் 1 by 1 ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். அதற்கு முன்னாடி ஆவணி மாதத்தில் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வருஷம் ஆவணி மாதம் நடக்கிறதா, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறது தான். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா, காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சிம்மத்தில் சிம்ம சூரியனும் கேதுவும் இணைவு. இது எல்லா வருஷமும் நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பில் தான் அந்த ஆவணி மாதம் இருக்குது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாள் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பக்காவாக செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ தோஷம், மாதுரு சாபம், பித்துரு சாபம், முன்னோர்கள் சாப தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு வழிவிடும். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளை நான் சொல்லக்கூடிய நாட்களில் செய்யணும். ஒரே ஒரு நாள்
சிங்கிள் டே உங்களோட லைஃப் அப்படியே டோட்டலாக மாற்ற போகுது. அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதுரு சாபம் பித்ரு சாபம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனோட மிக நெருக்கமாக மாந்தி அல்லது ராகுவோ கேதுவோ இருந்துன்னா அது வந்து மாதுரு சாபத்தை கொடுக்கும். சரிங்க, மாந்தி இருந்ததுன்னா தோஷத்தை கொடுக்கும், சாபம்னா ராகுவோ கேதுவோ இருந்தால் சாபத்தை கொடுக்கும். ரைட். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனோட மாந்தி இருந்தால் தோஷத்தையும் பிதுரு தோஷத்தையும், பிதுரு சாபத்தை ராகுவும் கேதுவும் சூரியனோட மிக நெருக்கமாக இருந்ததுன்னா தரும். சரி, இது ஓகே. குலதெய்வத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி அவரோட ராகு கேதுவோ அல்லது மாந்தியோ இருக்கணும் ரொம்ப நெருக்கமாக, அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி அவரோட ராகு கேதுவோ அல்லது மாந்தியோ இருக்கணும் நெருக்கமாக. அப்படி இருந்ததுன்னா அது குலதெய்வ தோஷத்தையும் சாபத்தையும் ஏற்படுத்தும், முன்னோர்களுடைய தோஷத்தையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக நிலை உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க. சார் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, பரவாயில்ல. பாருங்க, உங்களுடைய வம்சத்தில் யாருக்கெல்லாம் ஆண் வாரிசுகளாகவே பிறந்துட்டு இருக்குது, யாருக்கெல்லாம் பெண் வாரிசுகளாகவே பிறந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் அங்காளி வங்காளிகளுக்குள்ள அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரத்தை நல்லா கொடுத்து குழந்தை பேர் இல்லாமல் பண்ணும், குழந்தை பேரை கொடுத்து கணவன் மனைவி உறவுல பிரிவினையை கொடுக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுத்து குழந்தை பேரையும் கொடுத்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தி சீரழிய வைக்கும். எல்லாம் நல்லா இருக்குன்னா உடல் தொந்தரவுகளை கொடுத்து எதையுமே அனுபவிக்க விடாது. இப்படி ஏதாவது ஒரு மேஜர் டிராபேக் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கும், அவங்களோட லைஃப்பில் இருக்கும். நல்லபடியாக சந்தோஷமாக வாழவே முடியாது. ஸோ இந்த மாதிரியாக உங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதே போல் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, வேற யாரோ அனுபவிச்சுட்டு போவாங்க, நம்ம கண்ணு முன்னிட்டு அனுபவிப்பாங்க, நம்மளால அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. அந்த இடத்துல போய் நிற்கிறது கூட நம்மளுக்கு வழி இல்லாமல் போயிடும், அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடும். ஸோ இதுவும் சாபதோஷங்களை தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வழிபாடு தான் இந்த மாதம் நான் சொல்ல போகிறேன். இது மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ முதல்ல கிரக பலன்களை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். 6ல் சூரியன். இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்க போகிறார். இப்போ 6ஆம் இடத்துல போய் சூரியன் மறையிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாரெல்லாம் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை போட்டு பார்க்கணும்னு நினச்சாங்களோ அத்தனை பேரும் கஷ்டப்பட போகிறாங்க, அத்தனை பேரும் கஷ்டப்பட போகிறாங்க. டைரெக்டாக உங்களை எதிர்க்கிறக்கே பயப்படுவாங்க இனிமேல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸில் தான் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்காரு. சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலே எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவார். இந்த எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த எதிர்ப்புகளை தும்சம் பண்ணிடுவார். போட்டி பந்தயம் வம்பு வழக்கு பிரச்சனைகள்னு வரும்போது தான் அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த டைமில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. போட்டி பந்தயம் வந்து நீங்கள் அதில் முழு மனசோட நான் போட்டிக்கு நான் தயாரியா அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செஞ்சிருவார். சரி, சூரியன் 6ல் போய் மறையுது, அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு டஃப்பாக தானே இருக்கணும் அப்படின்னா அதுதான் இல்லை. அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த புது முயற்சிகளையும் இந்த காலகட்டம் துணிஞ்சு செய்யலாம். அதை செய்யறதுக்கு உண்டான வல்லமையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த சூரியன் கொடுத்துருவார். ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட போய் பார்த்து பேசுறீங்க அப்படின்னாவே அவங்க உங்களை கவனிக்கிற விதமே நல்ல விதமாக இருக்கும், நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அப்பியரன்ஸுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல சூழ்நிலையில் போய் முடியும், நல்ல விஷயம். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னா உங்களுடைய சர்க்கிளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், கௌரவம் அதிகரிக்கும், அதுவும் நல்ல விஷயம்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடந்த காலகட்டங்களில் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பாடுபட்டு இருந்த ஒரு ராசினா மீன ராசின்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடன் அப்படிங்கிற விஷயத்தில். இந்த கடனை முழுவதுமாக ஒழித்து கட்டுவதற்குண்டான வேலை இந்த காலகட்டம் நடக்கும். அதுக்குண்டான ஒரு விதை, அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை, அதுக்குண்டான ஒரு இதுக்குண்டான ஒரு செயல்பாடு இனிஷியேட் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் துவங்கிடுவீங்க.
சார் அரிசியை குக்கரில் ஓட்டுதையுமே உடனே சாப்பாடு ஆகாது, டைம் எடுக்கணும் இல்லையா? அப்போ கடன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் எடுத்துக்கும். ஆனால் இப்போ செய்யக்கூடிய விஷயம் கடனை கண்டிப்பாக அடைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுத்துரும். சிம்பிளாக தினமும் தீபம் போட்டுவாங்க. எனக்கு கடன் அடையணும்னு நினச்சிட்டு தீபம் போட்டுவாங்க, எதிரிகள் அடையணும்னு நினச்சிட்டு தீபம் போட்டுவாங்க. இந்த 30 நாள் அந்த வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக எதிரிகள் இல்லாத ஒரு சூழலையும் கடன் இல்லாத சூழ்நிலையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். ரைட். உங்களுக்கு ஆகாத ஒரு ஆள் உங்களுடைய பொருளை எடுத்துக்கிட்டாங்க, இல்லை நீங்கள் யாராவது காசு பணம் கொடுத்துருக்கீங்க, அது உங்கள்கிட்ட வராமல் இருக்குது, நம்மகிட்ட எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை தைரியமாக போய் கேட்கலாம். அந்த காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும். உங்கள் சைடு நியாயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சைடு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாகுது. இல்லைன்னா அதை சாமர்த்தியமாக நீங்கள் எப்படி வாங்கணுமோ அதை வாங்கிடுவீங்க. அதுக்குண்டான ஒரு வழி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். அதே போல் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய முக்கியமான உதவிகள், அவர் சரியான காலகட்டத்தில் இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அந்த உதவி ரொம்ப உபயோகரமாக இருக்கும். உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, குறைந்த நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு 6 கூடியவர் இல்லையா, 6ஆம் இடம் இல்லையா? அப்படிங்கும்போது உடல் சூடு அதிகரிக்கும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் காய்ச்சல் வரும், காய்ச்சல் ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப உடல் சூடு அதிகமாகி, வெளியில் சுத்தினால சூடு அதிகமாகி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ, இல்லை அங்கே ஏதாவது பிளட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதோ, தலைவலி அதிகமாக ஆகிறதோ, அதே போல் நுரையீரல் சம்மந்தமான விஷயங்களை மூச்சு விடுறதுல சிரமமாகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போகும். சில பேர்த்துக்கு அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வரும். அடிவயிறு மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும், சூடு பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. சில நேரங்களில் நேர்மறையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அது நம்மளுக்கு சாதகமான பலனை கொடுக்க மாட்டேது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பக்குவமாக அது போலவே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் நான் நினைக்கிறேன். என்னென்னா, எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட். ஓகே. பாருங்கள், எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்னதான் நம்ம டெவலப் ஆகும்போது அடுத்தவன் பொறாம போடுவான், நம்மளை டவுன் பண்ணணும்னு நினைப்பான். அதுவே எதிர்ப்பு தானே. எதிர்ப்புகள்னு சொல்ல முடியாது, துரோகங்கள் அதிகமாகிட்டே இருக்கும், துரோகிகள் அதிகமாகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கடந்து தான் வர வேண்டியதாக இருக்கும். கடந்து வந்துடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இருக்கிற இடத்த விட்டு ஒரு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி எடுத்துருக்கிறீங்க, இல்லை இருக்கிற கம்பெனிலே இருந்துட்டு வேறு ஸ்டேட்லேயோ வேறு கண்ட்ரிலையோ போஸ்டிங் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுவும் சாதகமாக இருக்குது. தாய்மாமனுக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகள் வரும், அவருக்கு தலை சார்ந்த வியாதிகள் வரும், இல்லை விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தந்தைக்குமே உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது. தந்தையினுடைய வருமானமும் வியாபாரமும் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லையும் டவுன்கிரேட் ஆயிரும். முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதம் மட்டும். ஓகே. கண்ணு சம்மந்தமான பாதிப்பு சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வயசானவங்கன்னா காட்ராக்ட் இருக்கும், அதை சர்ஜரி பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சாலாசாரம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைகள்னா பவர் கம்மியாக இருக்கும், அவ்வளோ கிட்ட பார்வையோ தூர பார்வையோ இருக்கும். அதுக்காக போய் செக் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் போடுறது, இல்லை இந்த ஸ்பெக்ஸ் உடஞ்சி போயிடும், புது ஸ்பெக்ஸ் வாங்குவீங்க, மாற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஸ்பெக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால பவர் வேரியேஷன் இருக்கிறதுனால அதனாலையும் தலைவலி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் பயம் இருக்கும் இல்லையா? 6ஆம் இடத்துல கேது வந்தாச்சு, 8 கூடியவரும் நீசமாக 7ஆம் இடத்துல ராசியை பார்க்குறாரு, சனியினுடைய பார்வையில் வேறு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆயுள் பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த ஆயுள் சம்பந்தமான பயம் 6ஆம் இடத்து சூரியன் முற்றிலுமாக நீக்கி விடுகிறார் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். எதிரிகள் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம இந்த காலகட்டங்களில்
பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார், உங்கள் ராசியை பார்க்குறாரு. ரைட். அந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் இருந்தாலும் உறவினர்கள்கிட்ட பகைமை உணர்வு உண்டாகுது. நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க உறவினர்கள்லாம் செயல் விடுற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதே போல் பாலிய நண்பர்கள், அதாவது முன்னாள் நண்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நண்பர்கள் நம்மளை கவுக்க நினச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களால கொஞ்சம் ஒரு அவமானமோ ஒரு தகுதி குறைவான ஒரு சூழ்நிலையோ சந்தித்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வந்து போகும். அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கணும். மற்றபடி தொழில் லாபம் வெற்றி ஜெயம் இது எல்லாமே இருக்கும். கூட்டாளிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும், கூடு தொழிலெல்லாம் நல்லா இருக்கும், அதில் எந்த தொந்தரவும் இல்லை. பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படும். பேசியே உங்களுடைய காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்குவீங்க. பேச்சு தான் லாபத்தை கொடுக்கும். இப்போ பேச்சில் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை, அந்த அளவுக்கு நல்லது. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். பயணத்தினால செலவுகள் வரும். சரிங்களா. இரவு நேரங்களில் நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்ட மீனராசிக்காரங்க ரொம்ப இரவு நேரங்கள் நல்லா தூக்கம் இருக்கும். குடும்பத்தில் வயது மூத்த நபர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்தால் நான் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவர்களால் அதிக செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். பார்த்துக்கோங்க. சூரியன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 to 80% நல்ல பலன் தான் கொடுப்பார். இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வம் கோவில் போகணும். எப்படி போகணும்? உங்களுடைய அங்காளி பங்காளிகளுக்கு உடன்பிறப்புகளோட போகணும். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அபிஷேகம் செய்யணும், பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும். அபிஷேகம் செஞ்சு பொங்கல் வச்சு பொங்கலை படைச்சு வழிபாடு செய்யணும். இல்லை சாமி அங்காளி பங்காளிகளே என் கூட வரமாட்டாங்க அப்படின்னா தனிச்சாவது போயிட்டு வந்துடுங்க. அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணும்போதோ இந்த மாதிரி பொங்கல் வைக்கும்போதோ எப்படி 10 பேர் கூடாமையே இருப்பாங்க? எல்லாருமே நம்மளுக்கு உறவினர்கள் தான். அவங்களோட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். ரைட். அது ரொம்ப முக்கியம். கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்குங்க. அப்போது பொங்கலெல்லாம் வைக்க முடியாது, அபிஷேகத்துக்கெல்லாம் முடியாது சாமி அப்படின்னா தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போய் காசு பணம் இல்லாத பட்சத்தில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஒரு 101 ரூபாய் காணிக்கை வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க, போதும். சார் அதுவுமே முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இல்லை வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அன்னத்தனி காலையில் நேரமே எழுந்திரிச்சு உங்களுக்கு சூரிய உதயமாகனால் தான் உங்களுடைய காலை இந்திய நேரத்தில் கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஃபாரின்லேருந்து கேட்குறீங்க, டைமிங் வேரியேஷன் ஆகுது. உங்களுக்கு சூரிய உதயமாகுதா, அதுதான் உங்களுக்கான கரெக்டான டைமிங். அந்த டைமிங் எழுந்திரிச்சு கலசம் வைப்பு இல்லையா, தீர்த்த கலசத்தில் அதை குலதெய்வமாக ஆராதனை பண்ணி படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. தீபம் போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. செய்யும்போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குலதெய்வ தோஷம், முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப். உங்களுடைய லைஃப்பை அப்படியே மாற்றிடும். அதாவது பாதிப்புகள் எவ்வளவோ இருக்கோ அடுத்த ஆவணிக்குள்ளே அதில் 50% கம்மியாயிடும். உங்களுடைய சந்ததியினருக்கு எந்த விதமான தோஷ சாபங்களும் இல்லாமல் அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலையை இந்த ஒரு நாள் ப்ரேயர் கொடுத்துரும் கண்டிப்பாக. ரைட்டு. ஸோ அதை நான் புரிஞ்சு கரெக்டாக அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்யுங்க. சில குலதெய்வமே தெரியாது. அறுவடை வீடு, முருகனுடைய அறுவடை வீடு இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அங்கே போங்க. அங்கே போய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அபிஷேகத்துக்கு பொங்கல் வச்சும் கூட செய்யலாம். ரைட். ஓகே, அடுத்த பலனுக்கு வரலாம். புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆவணி 5ஆம் தேதியிலேருந்து ஆவணி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தாய்வழி உறவுகளால் சின்னதான கருத்து வேறுபாடுகளும், தாய்வழி உறவுகளுக்கு சில பொருளாதார ரீதியான சிக்கல்களும் நீங்கும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். முக்கியமாக தாயாருக்கு காது, மூக்கு, தொண்டை, இருதயம் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஆனால் உறவுகள்கிட்ட வெறுப்பு வரும்னு சொன்னேன் இல்லையா, தன்னுடைய இனத்தாரையே வெறுத்து ஒதுக்கும் 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது. அதே போல் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருக்கணும். 4 கூடிய 6 இருக்குது, நம்ம உண்டு நம்ம வேலையும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய வேலையில் நம்ம போய் தலையிடுவோம்.
அடுத்தவங்க செயலை அவங்க நம்ம தலையிடுறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சௌகரியமான விஷயம் இல்லை இல்லையா. தலையிடுறத மட்டும் இல்லாமல் அவன் செய்கிறதையும் கெடுத்து விட்ருவான், குழப்பம் பண்ணி விட்ருவாங்க. அவன் கரெக்டாக தான் செய்ய போயிருப்பான், அதையவே நம்ம மாற்றி குழப்பம் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த வேலைகள் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த காலகட்டம் காசு கொண்டு போய் கொடுக்கறத தவிர்த்துக்குங்க, யாருக்கு ஜாமீன் போகிறத தவிர்த்துக்குங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல எந்த குடுக்கல் வாங்கலும் வேண்டாம். ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் இல்லையா, அதை போய் கேட்கறதுக்கு போல அது உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாசுக்கா கரெக்டாக அந்த சூழ்நிலை நிமித்தமாக கரெக்டாக போய் கேட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். 30 to 37 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சூரியன் அங்கே இருக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் 30 to 37னா இன்னும் ஊர்ஜிதமாக சொல்லலாம். தேவையில்லாத முன்கோபத்தை தவிர்த்துக்கணும். என்னதான் ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் மன ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கு. 4 குடியர் 6 வந்து பண்ணிட்டார் இல்லையா, இப்போ ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. அது வெறும் ஒரு 15 நாள் தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். 21ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாருங்க, 6ஆம் இடத்துல புதன் இருக்க வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அந்த 20 நாளுக்குள்ள, அந்த 15 நாளுக்குள்ளக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படி இப்படின்னு இருப்போம். ஆவணி 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கிறீங்களோ, அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணும். என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்க, நான் ப்ரூவ் பண்ணிவிடு கண்டிப்பாக. ரைட், உங்களை விட கொஞ்சம் நல்ல சூழலில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்குவாங்க. 2வது வந்து திருமணம் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி 21ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு. துணை தேடி வரும், வரன் தேடி வரும். நல்லா புரிஞ்சு, தேடி வரும். ரைட், 1 இல்லை 2 கிடைக்கும். 2 வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கங்க. 2 வாய்ப்புகள் கிடைக்கும், சரியாக பயன்படுத்திக்கங்க. உறவுகளினுடைய ஒரு கம்யூனிகேஷன்னால அவங்களுடைய கனெக்ஷனில் எங்கேயோ இருந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு வரும். ரெண்டாவது தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். தாயின் மூலமாகவும் அந்த வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போது 2 வாய்ப்புகள் இருக்குது, சரியாக பயன்படுத்திங்க. 2ல் 1 சூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட், உங்களை விட அறிவாளியாகவும் இருப்பாங்க, புத்திசாலியாகவும் இருப்பாங்க, பார்க்குறக்கு இளமையாகவும் இருக்கும், வயசு பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வரும். பெண்களால் ஆதாயம் உண்டு, பெண்கள் மூலமாக லாபம் உண்டு. மனசை மட்டும் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி கட்டி வச்சுடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு புதன் வந்ததுக்கப்புறம் நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது, மைண்டு அப்படியே ஆக்சிலேஷன் ஆகும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது. மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 7ல் இருக்கார். அதுக்கப்புறம் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. சுக்கிரன் 8ல் மறைகிறாரு. நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா 3வது மனுஷனால வரும். 3வது மனுஷன் உள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் வராது. அப்படி 3வது மனுஷனே வந்தாலும் வந்துட்டு போட்டியா, 16ஆம் தேதிக்கு மேலே உங்களை எந்த கடவுளே இறங்கி வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினச்சாலும் பிரிக்க முடியாது. ஸோ அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரிங்களா, அதெல்லாம் பாதிப்பு இல்லை. சண்டை கட்டிக்குவீங்க, மூஞ்சி திருப்பி உட்காந்துக்குவீங்க. அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் போல் தெற்கையும் வடக்கையும் உட்காந்துக்குங்களே தவிர முதுகு அப்பவும் ஒட்டிட்டு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த ஆயுள் சம்மந்தமான பயம் நீங்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் மேலே விருப்பம் அதிகமாகும். 2 குழந்தைங்க இருக்குது, ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தைன்னு இருக்குது. இதனால் வரைக்கும் உங்கள் ஆண் குழந்தை மேலே தான் உங்களுக்கு பாசமாக இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க. எப்பவுமே அம்மாவுக்கு பையன் மேலே தான் விருப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ அது பாசமாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன். சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண் குழந்தை மேலே பாசம் குறைஞ்சிடும், பெண் குழந்தை மேலே பாசம் அதிகரிக்கும். சிம்பிளாக பெண்கள் மேலே பாசம் அதிகரிக்குன்னு சொன்னது எந்த தூரம் நினைக்கக்கூடாது. ரைட், ஓகே. சின்ன வேடிக்கை விளையாட்டுகள் செய்யணும்னு நினைப்போம், டூர் போகணும்னு நினைப்போம், அதை உயரமான இடங்களுக்கு போகலான்னு நினைப்போம், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு வரலான்னு நினைப்போம். இல்லை ஏதாவது ஒரு நம்ம எக்ஸ்போவெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு போவோம். இப்போ தேட்டரில் போய் நல்ல ஒரு பெரிய தேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், அதுக்காக போவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸுரியாக கொஞ்சம் ஜாலியாக மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ
அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேலே செய்வோம் அப்படிங்கிறத சொல்லுது. தாயாரினுடைய உடல்நிலை எவ்வளவு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். 8 சுக்கிரன் இருக்கும்போது தாயாருக்கு கொஞ்சம் பாத்ரூமெல்லாம் போகும்போது வழுக்கி விடாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. மழை காலமாக இருக்குது, கீழே விழுந்து கை காலெல்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, தாயாருக்கு ஆல்ரெடி தொந்தரவு தான். 6ல் சுக்கிரன் வந்ததையுமே 6ல் சுக்கிரன் வரும்போது அங்கே கேது இருந்தார், அதை கடந்து வரும்போதே தொந்தரவு தான். இப்போது 8ஆம் இடத்துக்கு போகிறார், அப்பவும் தொந்தரவு தான், கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் சார், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் நல்ல பலன்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஆனால் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்யுங்க. வாழ்க்கையை அது மாற்றி தந்தே தீரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் மீனராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.